நம்ம மதுரையில வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவோட எடிட்டிங் ஒர்க், டப்பிங் ஒர்க், டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன், பிராண்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு எல்லாமே ஒரே இடத்துல. EL டிஜிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட், KK நகர், மதுரை. வணக்கம். உலகெங்கும் இருக்கின்ற நம்முடைய இந்திய தமிழ் மக்களுக்கு நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் மூலமான தீபாவளி நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்ங்க. உண்மையிலேயே இந்த ஆண்டில் இந்த மாதம், அதாவது ஐப்பசி மாதம் மழை பெய்கின்ற காலமாக இருக்கிற இந்த கார்காலத்தில் இந்த விழா வருகிறது, தீபாவளி வருகிறது. சித்திரை வைகாசி இளவேனில், ஆணி ஆடி மதுவேனில், ஆவணி புரட்டாசி கார்காலம், ஐப்பசி கார்த்திகை கூதிர்காலம்பாங்க. மழையும் குளிருமான காலத்தில் இந்த விழா வருது. இந்த தீபாவளிங்கிறது நம்முடைய தமிழர்களுடைய பண்டிகையா அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஆதாரங்கள் நம்மகிட்ட இல்லைங்க. சங்க இலக்கியத்திலேயோ பக்தி இலக்கியங்கள்லேயோ மற்றவற்றிலேயோ தீபாவளி பற்றிய செய்திகள் இல்லை. ஆனால் புராணம் என்ன சொல்லுது அப்படின்னா, சத்யபாமாவுடைய மகனாகிய பௌமன் என்கின்றவன் அசுரகுணம் கொண்டு தீயவை செய்து தாயால் மட்டுமே தான் அழிக்கப்பட வேண்டும் என்று வரம் வேண்டி நிற்க, அப்படி தாயோடும் தந்தையாகி கிருஷ்ண பரமாத்மாவோடும் போர் செய்கிற போது தாயே இவன் அம்பால் அடிக்க அந்த அம்பை எடுத்தே அவனை வீழ்த்தியதாக கதைகளை பார்க்கிறோம். அதனால் ஒரு அசுரன் அழிந்தான், அதனால் நாம் தீபாவளி கொண்டாடுகிறோம், எண்ணெய் தேய்த்து குளிக்கிறோம் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. பரமஸ்வன் போன்ற அறிஞர்கள் சொல்லுகிற போது நம்முடைய வழக்கத்தில் இவை இல்லை. இது அநேகமாக நாயக்கர்களுடைய காலத்தில் பிறகுதான் இந்த விழா கொண்டாடப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரத்தை அவர் தருகிறார். எப்படியாக இருந்தாலும் இன்னொரு செய்தியும் பார்க்க வேண்டும். அதாவது மகாவீரர் முக்தி அடைந்த நாள் இன்றுதான். இது ஒரு புறம். 14 ஆண்டு காலம் வனவாசம் முடிந்து ராமன் சீதையோடு அயோத்திக்குள் வந்தபோது மக்களெல்லாம் தீபம் ஏற்றி வரவேற்றார்கள். இதுதான் தீபாவளி என்ற நம்பிக்கையும் உண்டு. தீபம், விளக்கு, ஆவளி வரிசை, விளக்குகளை வரிசையாக வைத்து கொண்டாடுவது கார்த்திகையிலையும் நம்மகிட்ட உண்டு. அதாவது இருள் சூழ்ந்த மழைக்காலங்களில், பனிக்காலங்களில் நாம் அந்த இருளை விளக்குவதற்கு தீபங்களை ஏற்றுவோம். சரி, இவையெல்லாம் புராண இதிகாச வரலாறுகளை பார்த்தோம். எல்லாவற்றுக்கும் மேலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வாழ்கின்ற காலத்தில் கொண்டாடப்படுகின்ற பண்டிகைகளில் முக்கியமாக அந்த பண்டிகை உண்டு. இந்திர விழா ஒரு காலத்தில் கொண்டாடப்பட்டது, பிறகு இல்லை. அதுபோல் ஒரு சில விழாக்கள் தோன்றும் மறையும். இந்த விழா என்பது, தீபாவளி என்பது எப்போ வந்திருந்தாலும் சரிங்க, நமக்கு மகிழ்ச்சி தானே. புத்தாடை எடுப்போம், நல்ல உணவு சாப்பிடுவோம், உறவினர்களோடு மகிழ்ந்திருப்போம், புது படம் வந்தால் போய் பார்ப்போம், டிவியில் பட்டிமன்றம் வந்தால் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்போம். இது எல்லாமே நல்லா இருக்கும். இந்த மாதிரி பண்டிகைகள் தேவைதானா? இதெல்லாம் வெறும் ஆடம்பரம் இல்லையா? இல்லைங்க. தீபாவளிக்கு முதல் நாள் பாருங்கள், அந்த வீதிகளில் உட்காந்து அன்றைக்கு என்ன விளைக்காது அதை விற்றுட்டு வீட்டுக்கு மனைவி மக்களோடு போய் விழா கொண்டாட நினைக்கக்கூடிய அந்த எளிய மக்கள் தொடங்கி மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் வரை, வான வேடிக்கை நடத்துகிற கோடீஸ்வரர்கள் வரை, அத்தனை பேரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துவதற்கு ஒரு விழா வேண்டுமென்றால் அந்த விழா எப்படி வந்திருந்தால் நமக்கு என்ன? அது சிறப்பான விழா தான். புத்தாடை உடுத்தி புதிய உணவுகளோடு நண்பர்களோடு மகிழ்ச்சியாக நாம் தீபாவளியை கொண்டாடுவோம். பட்டாசுகளை கொளுத்துகிற போது கவனமாக இருப்போம். குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். நண்பர்களை வரவேற்க வேண்டும். மீண்டும் அத்தனை பேருக்கும் வாழ்த்து கடிதம் எழுதுகிற பழக்கத்தை இந்த தீபாவளியிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாட்ஸ்அப் மெசேஜை ஃபார்வேர்ட் செய்வதை மட்டுமே தீபாவளி வாழ்த்தாக கொள்ளக்கூடாது. அனைவரையும் வாழ்த்துவோம், வரவேற்போம், தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். பொங்கும் மங்களம் எங்கும் தங்கட்டும். அனைவருக்கும் இனிமையான தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன்.
அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.